உடம்பு தாங்காது பார்க்கும் பார்வை பரவச ஊட்டும் பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கு வானம் வானப்படை அப்படி இருக்கேன். நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியம் நாடு. இந்த சத்தியம் நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி திருப்படம் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு 8 மணிக்கு பொன்னால காலத்து வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிட கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளுக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம உயிரோட வைக்க முடியாது. இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? அவர்தான் வாங்கல வரியா மாமா? சரி சரி, இப்படியே சேர்த்து நேரம் போதே தெரியாது. இந்த வழியா யாராச்சும் ஆம்பளை வரவங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஆச்சு அட்டன் பண்ணி ஆகணும். பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாங்க. கரண்ட் பில்லு கட்டுறேன். இந்த ஊருக்கு நான் புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்கிறது தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. அவங்களாண்ட போகணும், வடி கேட்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். போராளே
மேடம் என்னுடைய பெயர் தான் அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து ஐயோ எத்தனை வாட்டி வரும் 3 வாட்டி வரும் 3 வாட்டி வந்தா பேர் சொல்லுங்க சரிங்க என்னுடைய பெயர் தான் கச்சிலை என்ன சிலை கச்சிலைங்க அப்படிங்க கச்சிலை ஆமா ஓ சரி சிலை தாங்க நீங்க சிலை அதெல்லாம் இருக்கட்டும் நோ யுவர் நேம் my name is ஒசாமா பில்லேடு என்னது அடுத்த மாதம் ஒசாமா பில்லேடு I am five பில்லேடு எனக்கு உள்ள சுத்தம் பண்ணுங்க சரிங்க நீங்க எங்கிருந்து வரீங்க அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன் அமெரிக்காவா உண்மையா சொல்றீங்க பக்கத்துல ஏரோப்ளேன் நின்று கொண்டு என்னது ஏரோப்ளேன் அப்படி சொல்லுங்க அதனால சும்மா வரல என்னங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க என்னது என்னங்க எவ்வளவு சொன்னீங்க 1050 உங்களுக்கு வாயே இந்த பரிசு இருக்குன்னா வாழ போற இடத்துல அப்படியா வந்து வெகு நேரம் மாறி விட்டது ஆமா கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தேடிக்கொண்டு வரேன் உங்களுக்கு தெரியாதா இதுவரை யாரையும் கேட்டு பார்த்துங்க அப்படியாங்க யாருமே சொல்லல நீங்களாவது கடைசியா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா அரண்மனை இடத்துக்கு தான் நிஜமாவே வந்திருக்கீங்க புரியலையா இன்னமா புரியல என்னங்க கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க கரண்ட் ஆபீஸ் இதுதான் நான் கரண்ட் பில்லை இது உள்ளதான் காட்டுறேன் கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா மேடம் கவுண்டர் உள்ள கையை வச்சா கையை மாட்டிக்காது கவுண்டர் அவ்வளவு ஓப்பன்ல இருந்தது எப்பவுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும் பழைய கவுண்டர் ஆமா போறீங்க நான் போய் லைன்ல நிக்கிறேன் இல்ல கூட்டம் அதிகமாகும் எனக்கு வேற ஆட்டோ தவறா பேசாதீங்க இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமரே நீங்க தான் கஸ்டமரா ஆமா கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது 1050 உஷா என்னங்க வாங்க வேணாங்க உட்காருங்க வேணாங்க வாங்க எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க ஆமா பழம் சாப்பிடுறீங்களா தேன் சாப்பிடுறீங்களா ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா இல்ல பூஸ்ட் அப்படி இல்லன்னா மரண்டா சாப்பிடுறீங்களா ஐயோ நீ கேக்குறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன் மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க எப்பரா இருப்பாங்க மனமனமன கப்ப ஏறுவாங்க
பொம்பளை நீங்க எப்படிங்க கம்ப ஏறுவீங்க? பாவாடை சித்தாதான் எனக்கு இந்த கரண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. உன் மேல ஏறுவாங்களா? ஆமா. ஓ நீங்க கம்ப மாதிரி தான் இருக்கீங்க, அதனால ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தவறா நினைக்காதீங்க. அப்படியே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் ஏறிடுவேன். நீங்க ஆமா இந்த தொடையோட தொடையா ஒட்டுவேன். ஒட்டிக்கிட்டு ஆமா மேடம் லெகின் தப்பா எடுத்துறது. நான் ஒரு ஆர்வம் போனாரு. டான்ஸ் மேல கை வைக்கிறேன். ஐயா எங்க சரி மேடம். தொடையோட தொலை ஒட்டிக்கிட்டு இருக்கு மேல லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டாங்க ஏறுவேன். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பேண்ட் போட்டுக்கணும் யார சொல்லும்? யார சொல்ல? பேண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னது படால விட்டு போச்சா என்ன? என்னங்க சொல்றீங்க? சாக்கு உங்களுக்கு அடிக்காது. அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாடுறோம். ஆமா நான் உள்ள போட வேண்டியதா போட்டுட்டு தான் இருப்பேன். போட்டா எனக்கு போடலன்னா எனக்கு. சரி என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல ஆரஞ்சு மாதுளைங்கிற சப்போட்டா சப்போட்டா பாருங்க. பால் சப்போட்டா. நான் சாப்பிட்டா நாங்க பால் சாப்பிட்டா. பால் சப்போட்டாங்க. அதாங்க பால் சாப்பிட்டா. பால் சப்போட்டா சாப்பிடுறேன். அதாங்க பால் சாப்பிட்டா. என்னங்க சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? அந்த பனியில சில்லு கொண்டு வரட்டுமா? பால் இருந்தா கொடுங்க. ஐயோ அந்த வார்த்தை சொல்லாதுப்பா. அது மட்டும் சொல்ல. ஏன்னா இதை சாப்பிடுறது ஆண்மையை வச்சுக்கலாம். என்ன இது சொம்பு? என்ன சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது? புது சொம்புங்க. புது சொம்பா? ஆமா. இல்லங்க புது சொம்பு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது ஏற்கனவே வாங்கின பழைய சொம்பு. நினைக்காதீங்க. சரி மேடம் தாகத்துக்கு அது உள்ள என்னங்க? மோர். எதோ மோரம்? இது உள்ள மோர் இருக்குங்க. அது உள்ள போய் மோரம். ஆமா. சரி சீக்கிரமா குடிங்க. என்னங்க பண்ணுங்க? எதுக்கு உள்ள போறதுதாங்க. அங்க ஆட்டினா போகாது. போதுங்க. மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு அப்படிதாங்க இருக்கும். நேரமெல்லாம் ஒரு மூக்கு. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. என்ன இந்த கண்ணாடியை பார்த்த உடனே 1050 எங்க விட்டு இந்த கண்ணாடியை பார்த்த உடனே பார்த்த உடனே தசாவதார படம் இருக்குல்ல, அவதாரம், அந்த வர கமலஹாசன் இருக்கீங்க. ஆமா ஆமாங்க. தசாவதார படம் இந்த கண்ணாடி அப்படியா? சரிங்க. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. அது வெறும் ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? பாடி தோழி. அப்படியா? எனக்கு குடிமகனே நான்
கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சபாஷ் பேய் எதனா மெரிச்சிருக்குமா? 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டேன் பில்லு. ஏம்மா என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் பணம் போய்க்காவா? உன் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் உன் பணம் உன் பணம் பணம் இருந்தால் குணம் போயிடுச்சுடா. போன மாதிரி உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தான் தெரியும்.
மேடம் பணம் அப்ப என்ன வேணும் இப்போ? கவுண்டர் உள்ள பணம் போயிடுச்சு. போயிடுச்சே. அப்ப பில்லு கொடுக்கணும். அவுட் ஆஃப் சர்வீஸ். அவுட் ஆஃப். இல்லையா? நீ பணம் கட்டினியா? நான் பில் போட்டுக்கிட்டே இருந்தேனா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருதுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் இல்லையா? உண்மைதான். கரண்ட் வந்தா பில்லு வாங்கி போகலாம். நான் பொண்டாட்டி ஏன் வேலைக்கு போய் கேட்டு வந்து கொடுத்தா கரண்ட் பில்லு கட்டி வர பாடுன்னு துணி போடுறது கூட கவலை கிடையாது. எடுத்து தருவாங்க. பணம் ஆச்சு. பில்லு எப்போ வருமோ? இல்ல அந்த வருஷம் நான் கூட நான் வந்து வாங்கிட்டேன். ஏய் பில்லாம் தர முடியாது போ. போன் பண்ணுவேன் நான். சிஎம்மா சிஎம்மா அம்மா கையிலடா. அப்படி ஆடுங்க. ஆடடா. டேய் என்ன மேடம்? நான் யாரு என்ன தெரியாமலே என்னிடத்துல வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமாந்தா? ஆமாண்டா. அந்த மாதிரிலாம் பேசாத. உடம்புல வேறு ஏய் அங்க பாரு படிக்கிறியா அதெல்லாம் நீ? வந்த வாசில ஏய் நுழைஞ்சி நாடகம் பண்ற தொடப்பு கட்ட கலைஞர்டா. அது கீழே பாரு. ஏய் நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தா, காசு இருந்தால் தா, இல்லை என்றால் சி, இல்லை என்றால் சி. தாசி. யாரா? தாசிடா. தாசின்னா தேவையா தோணு? ஏய் தேவையா வேண்டாம். 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். ஆமாடா. அப்போ என் பணம் போயிடாதா? ஆமா. ஐயோ தேவையா மேடம், தேவையா மேடம், தேவையா மேடம். பணம் இல்லாத போட என்ன பண்ணணும்? நான் முன்னாடி என்ன சேர்க்க மாட்டேன். சரி உண்மை ரெண்டு கிடக்குது. பணத்தை ஒரு தேவையா மேடம். போடா. பணம் இல்லாத போய் மாட்டேன். போய் பில்லு வேணும் அவ்வளவுதானே. கரெக்டுமா? எப்படி தெரியுமா? அமைதியா இருக்கணும். வாய் மூடு. வாய் மூடுடா. எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும். திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும். வேணாண்டி அம்பல பாவம், வாங்காத விக்கியோட சாபம். தடா போடு. வேணாண்டி அம்பல பாவம், வாங்காத விக்கியோட சாபம். ஏய் ஏறுடா. ஏறுடா. ஹைவேஸ் புளிய மரம் மாட்டும் நம்பர் போட்டுக்கிறாங்க. மேடம் ஏந்துடுறா. இப்படி வா. முட்டி போடு. யாரா? நீதான். நானா? நான் முட்டி போடணுமா? ஆமாடா. என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருப்பேன். ஏன் அதெல்லாம் அப்போ போடுறா முட்டிய. இப்போ நாங்க முட்டி போடுறோம். ஆமா நீங்க நின்னுக்குங்க. ஆமா அப்படியே போடுவாங்க. அப்படி போடுறா. கை-
கை நீட்டு இல்லையா கை நீட்டுறா எப்படியா முன்ன எப்படி சொல்லு என்ன பண்ற தேவனே என் பாவங்கள் அதனோட காட்டிக்கோ தான் கை நீட்டியா இந்தா இதுதான் பில்லு பிச்சையாரா போடா இதுவா பில்லு ஆமா எந்த ஆபீஸ்ல மாதிரி பில்லு கொடுக்குறாங்க என் பணம் போயிட்டாவா ஒன்னு சொல்றேன் ஓ சீனிவாசா ஓ தண்டராமா அம்போனும் போச்சு ஒன்னு சொல்ற கேட்டுக்கடா நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடின்னா நின்று கொண்டு இருக்குது சொல்ற கேட்டுக்கோ சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணமோ எப்பவுமே வீடு திரும்பாது ஞாபகத்துல வச்சுக்கோ தாசி ஆண்ட போன பணம் வீடு வராதா ரெண்டாவது கைக்கு வராதா என் பணம் போய்தா தானா ஆமா மேடம் என்ன எப்படியா வீட்டுல வந்து பணத்தை கட்டிட்டு அப்படி சொல்லாதுடா சோசியல் சர்வீஸா ஆமா மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாடி சேர்க்க மாட்டேன் சரி பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில பிடிக்க குடும்பம் அப்படியா மூக்கு இரண்டா போனோம் அப்படியாடா ஆகையா எதனா இங்கே வேலை போட்டு கொடுங்க வேலையா டேய் நீ என்கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது ஒன்னா போல தேவடியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது என்னடா ஃபீல் பண்றியா டேய் வேலை தானே வேணும் நான் கொடுக்குறீங்க வா என் வீட்டு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க அவங்கள ஒரு ஆளா தேவடியா உருவிட்டு அடி எல்லாத்தையும் டேய் ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும் டோக்கனா ஆமா நான் டோக்கன் போடணும் உண்மைதான்டா இந்த வேலைக்கு பேரு என்னம்மா இதுக்கு பேர் தான் டாபர் மாமா வேலை ஐயோ டாபர் மாமா அவன் பணம் கட்டி கவுரு முட்டை வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவையான அந்த டாபர் மாமா வேலை வாங்கி அம்மா நான் ஒரு டாபுருங்க அதேதான் நீ ஒரு டாபுருதான் ஏய் வேற யார் பண்ண நானா சரி நான் தான் பணத்தை கட்டி ஏமாந்த சரி நான் தான் டாபுரு ஆமா நீ அது நீ சொல்லலாமா சரி நீங்க ஏய் நீ தானே ஏமாந்த நான் என்ன பாருன்னா ஆமா ஆமா அதேதான் நீ ஒரு டாபுருதான் நீ தேவையான நீ நடிப்பாரா ஏய் தேவையா மேடம் நல்லா தான் செய்வேன்
மாமா வேலை. ஆமா. இது ரெடியா உன் ரேட் என்னன்னு சொல்லு. இங்க வா. யார் யார் வராங்கன்னு பாருங்க. சீக்கிரமா சொல்றீங்க வாடா. சின்ன பசங்களாம் இருக்காங்க பாத்தியா? இது மாதிரியா? ஆமா. இந்த மாதிரி தான்டா. இவங்கெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் குழந்தைங்களுக்குலாம். ஆமாண்டா. டேய் அம்மா ₹1 ₹2 சாக்லேட் வாங்கி கொடுத்தா எத்தனை குத்துருங்கன்னா விளாண்டா. டேய் அப்படியே இந்த அரியற பசங்களாம் இருக்காங்க பாத்தியா? ஆமா. மிஞ்சி மிஞ்சி போனா விஷ்ணு பதிராம 100 150 போதுண்டா இவங்களுக்கெல்லாம். ஆமா. அறியாத பசங்களுக்கு. ஆமா. அது அதை படுத்துக்கிற மாமாக்கு யாருக்கு அவருக்கா? 120 டிகிரி இருக்குது. தூக்கட்டி என்னத்து நச்சுக்கிறது தேவையா? நாரும் அதில் அப்பு அப்படி அப்படியே இந்த வயசான கதை கட்டலாங்குது போயிரும். ஏதோ ஒண்ணு காணா எல்லாம் குளிர்ல வச்சு முடிச்சு. இதெல்லாம் 1000 கிட்டே செய்யக்கூடாதுடா. உண்மைதான். ஏன் தெரியுமா? இந்த அரியற பசங்க பத்தியா வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. இந்த வயசான கட்டலாங்குது பத்தியா? என்ன பண்ண நினைக்கிறேன்? கிழவன் காதல் கிழக்க விளத்தாலும் விடாது. உண்மையா? அதனால அதனால யார் வராங்கன்னு பாக்குறேன். சீக்கிரம் ஆகட்டும்.